25 வயசுக்கு மேல ஒரு ஆண் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தீப்பெட்டியிலிருந்து எடுக்கிற கடைசி தீக்குச்சி மாதிரி. ரொம்பவும் யோசிச்சு ஹேண்டில் பண்ணணும். வாங்க இந்த 2 தீக்குச்சி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். என்ன மச்சி ஆச்சு அந்த பொண்ணு? அவளெல்லாம் கழட்டி விட்ட மச்சி, ஒரே டார்ச்சல்றா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஆமா, இந்த மாதிரி 1000 பொண்ணு ஏமாத்தி. ஆக்சுவலாக கழட்டி விட்டது இவர் இல்லைங்க, அந்த பொண்ணு. ஏன் கழட்டி விட்டதுன்னு, பொண்ணு கழட்டி விட்டலாம், பொண்ணு கழட்டி வரதுக்கு காரணமே தேவையில்லைங்க. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம நோண்ட வேணாம். இவர் எப்படி உஷார் பண்ணுறது மட்டும் நோண்டுவோம். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால் தான் நல்ல கெரியரும், நல்ல கெரியர் இருந்தால் தான் நல்ல பொண்ணும் கிடைக்கும். அது இல்லாமல் இவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட கொலம்பஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாருங்க. ஆனால் நம்ம பசங்க ஃபேஸ்புக்கில் உள்ள உண்மையான பொண்ணுங்க ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து நோன்றதை பார்த்து சிஸ்டமே இவரை கலாய்க்குதுங்க. Intel inside, mental outside. கண்டிப்பா லவ்வா தான் மச்சி இருக்கும். நீ பண்ணு, பாத்துக்கலாம். டேய், ஃபேஸ்புக்ல இருந்து வேற வந்திருக்குன்னு சொல்ற, ஒருவேளை ஃபேக்கா இருக்க போகுது, எதுக்கும் பாத்துக்கோ. ஏன்டா நீ ஆரம்பத்திலே நெகட்டிவா பேசுற? பாசிட்டிவா திங்க் பண்ணு மச்சி, அது கண்டிப்பா லவ்வா தான் இருக்கும். ஃபேஸ்புக்ல இருந்ததெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாதுடா, எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துக்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இதுல யாரு ஸ்வீட்டு, யாரு எறும்பு? அவன் இவன் ஆரியா மாதிரி இருந்துக்கிட்டு அட்வைஸ் பண்றானே, வாங்க இவனை பத்தி பார்ப்போம். கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை நினைக்கிற கேட்டகரி இவர். என்ன இப்போ கஷ்டம் வந்துச்சுன்னா அவருக்கு எந்த பொண்ணும் செட் ஆகலை. அதனால அவர் எப்பவுமே ஜோடியாக இருக்கிற சாமியை தான் பார்த்து கும்பிடுவார். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்கள் ஆந்திரா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து பேசுகிறோம் சார், திருமலை திருப்பதி கோவில்ல இருந்து. சொல்லுங்க மேடம். திருப்பதி தேவஸ்தானத்துல சிறப்பு குரு பூஜை யாகம் நடத்துறாங்க சார், அதை பற்றிய தகவல் சொல்றதுக்காக கால் பண்ணியிருக்கோம் சார். சொல்லுங்க. பூஜைக்கான தகவல் சொல்லுங்க சார். இந்த பூஜை எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப நலன் குறித்த ஆரோக்கியம் கௌரிய விளைவிக்கிறதுக்காக பண்றாங்க சார். இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துற மகா குரு பூஜை யாகம் இந்த வருஷத்துல இந்த மாதம் தேர்ந்தெடுத்து சிறப்பா பண்ணிருக்காங்க. பூஜை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்ரீ திருப்பதி அலமீது மங்காபுரத்துல இருக்க
லட்சுமி கோவில்ல பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த யாகத்துல எல்லாரும் யாகத்துக்குண்டான செலவு எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா 2950 ரூபாய் சார். உங்களுக்கு கோவில் மூலமா தேர்ந்தெடுத்துள்ளதால நீங்க உடனே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். உங்க குடும்ப நலனுக்காக பூஜை பண்ணி வீடு தேடி பூஜை பொருட்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நீங்க பே பண்ண வேண்டியதா வரும். இந்த யாகம் முடிஞ்சு பூஜை பொருள் வீட்டுக்கு வரதுக்கு 8 அல்லது 9 நாட்கள் ஆகும் சார். எங்க இருந்து வருது கோவிலோட சீலோட திருப்பதி தேவஸ்தான ட்ரஸ்ட் ஸ்ரீவாரி மூலமா ஃப்ரம் அட்ரஸோட கவர்மெண்ட் போஸ்டல் மூலமா வரும் சார். உங்க ஏரியா போஸ்ட்மேன் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்க பூஜைக்கு உண்டான தொகைய தேவஸ்தான ட்ரஸ்ட் பேர்ல கட்டி பூஜை பொருளை வாங்க வேண்டியதா வரும் சார். உங்க குடும்ப நலன் குடும்ப ஆரோக்கியத்துக்காக குரு பூஜை ஆகப்படலாம்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா உங்க பெயர் சொல்லுங்க சார். உங்க பேர் என்னங்க சார்? என் பேர் வந்து அக்பர் அலி. முஸ்லீம்ங்களா? ஆமாங்க. பூஜை எல்லாம் பண்ணுவீங்களா சார் நீங்க? நான் முஸ்லீம்ங்க. பூஜை ஏன் பண்றேன். அப்ப எதுக்கு சார் கேட்டுருக்கீங்க? நீங்க தானே போன் பண்ணி பேசுறீங்க, கேட்டுட்டு இருக்கேன். உங்க பேர் என்னங்க? டேய் மாமா, இந்த பாருடா அந்த பொண்ணு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் தான்டா வந்திருக்கு? இல்ல மச்சான், உஷாராயிடுச்சுடா. மெசேஜ் வந்தா உஷாராயிடுச்சுன்னு அர்த்தமா? ஏன்டா டேய்? டேய், பொண்ணுங்களை கிரியேட் பண்ணலாம் பெரிய விஷயமே இல்லடா. கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்ணா போதும், செட் ஆயிடும். மச்சி எப்பறம் உனக்குலாம் இப்படி வந்து அமையுதா? டேய், அது நம்ம முகராசி எப்படி மச்சி? இவர் ஹீரோ சான்ஸ் கேட்டு ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போறாரு. பார்க்கும்போது மனசுல ஓடுற தாட்டே கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறும்போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஒருத்தனுக்கு எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றம் வந்துடாதுங்க. அவன் எதிர்பார்க்கறதுனால தான் அவனுக்கு ஏமாற்றமே வருது. அந்த ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ண முடியாதனால தான் நிறைய முடிவுகள் வருது. இவர் ப்ரொடியூசர்கிட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்கலங்க. அவர் கொஸ்டினும் கேட்கவில்லை. ஆனால் இவர் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டார். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு மட்டும் கேட்டார். அதுக்கு அந்த ப்ரொடியூசர், இப்போ தண்ணி வச்சுட்டு போனாரே அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னாரு. அவ்வளோதான். ஆனால் அம்மாரி ஷாக்கு.
இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அழறதுக்கு 1000 காரணம் இருக்குது. ஆனால் அழறதுக்கான வாய்ப்பு தான் யாருக்கும் கிடைக்கிறதில்ல. என்ன பாக்குற அதுக்குள்ள சாக மாட்டேன். வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பண்ணிட்டேன்னு இந்த முடிவு எடுத்திருக்க? ஒரு இந்தியனா பிறந்ததுக்கு அந்த கடமையை தீர்த்துட்டியா? இல்ல என்ன பண்ணணும்னு கேக்குறியா? நம்ம தான் எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு முன்னாடி வந்த நம்ம தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் ஆற்றுலையும் கிணத்துலையும் குளத்துலையும் ஏரியிலையும் தண்ணி குடித்தவங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வாட்டர் பியூரிஃபை இல்லாமல் தண்ணியே குடிக்கிறதில்ல. ஏன்? நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுச்சா, இல்லை தண்ணியில் தான் மாசு அதிகமாயிடுச்சா? ரெண்டுத்தில் எதுக்காவது ஊன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நம்ம தான். பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா, ஆனால் அவன் நாட்டில் ஒரு சின்ன நட்டு போல்டு கூட ப்ராடக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவன் நாட்டு கனிம வளத்தை அவன் அழிக்க தயாராக இல்லை. ஆனால் அவன் ப்ராடக்ட் பண்ணுற கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு நம்ம நாட்டில் ஒரு 6 தாரவாத்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அதே 6 பிரச்சனைக்கு இன்னொரு ஸ்டேட்டு கூட நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பேட்டன் ரேட், மஞ்சள் ஆரம்பித்த பேட்டன் ரேட், வேம்பு பாசுமதி எதுக்குமே கிடையாது நம்மக்கிட்ட பேட்டன் ரேட். ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது கிடையாது. இருட்டில் உட்காந்து சாப்பிடும்போது என் கையிலேருந்து சாப்பாடு என் வாய்க்கு தானாக போகுது, அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் நான் யோசிக்க மாட்டேன் வெளிச்சத்தை பற்றி. இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. வெளிச்சம் வேணும். உன் தட்டிலேருந்து சாப்பாடு உன் வாய்க்கு தான் போதான்னு பார்க்குறதுக்காவது அந்த வெளிச்சம் வேணும். இருட்டில் வெளிச்சத்தை கொடுக்குற மெழுகுவர்த்திக்கு இருக்கிற பொறுப்பை விட அந்த மெழுகுவர்த்திக்கு வெளிச்சத்தை கொடுக்குற தீக்குச்சிக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம். வாங்க, நம்ம தான் தீக்குச்சி இனிமே.